ஃபோன் அங்கே வந்து ஆந்திராவில் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய சங்கம் வந்து தொழிற்சங்கமாக உங்களை வந்து சந்திக்கணும். இந்த சங்கம் வந்து ஒரு ஓட்டுநராக சேர்ந்து உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம். முன்னாடி இந்த தொழிற்சங்கம் எல்லாமே ஒரு அரசியலமைப்பு சார்ந்த தொழிற்சங்கம். ஆனால் இது வந்து நம்ம ஓட்டுநராக சேர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களிலும் ஒரே லோகோ ஒரே அதிகாரத்தில் கொண்டு வரணும். டிரைவர்கள் மற்ற எல்லாருக்கும் ஒன்றிணையணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு பலமாக உருவாகும். இன்னைக்கு நம்ம சொசைட்டியாக வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒரு ஃபேமிலி வேணும், வண்டி பார்க்கறது பதிவு பண்ணுவோம். நம்ம ஊருக்கு 60 சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் வளர்ச்சாங்க பதிவு பண்ணுவோம். ஆனால் இது வந்து இந்த இடத்துக்கு மட்டும்தான் அதிகாரமாக இருக்கும். ஆனால் இந்த தொழிற்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொடுக்கும், பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? நம்மளுடைய சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் செயல்படும். இப்போ வந்து கேரளா டைமில், கேரளா சீசன் டைமில் சபரிமலை போகிறதுக்கு ஒரு சவாரி போகிறீங்க அப்படின்னா கேரளாவிலையும் நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க. அங்கே நம்ம உதயநிலை கேட்கும்போது நீங்கள் தமிழ்நாடு இப்போ தான் இருக்குது. உதயநிலை கேட்கும்போது கேரளாவில் வந்து நம்ம அதுக்கான தகவலை கொடுத்து அவங்க பார்க்கணும். இந்த உதவி கூட ஃபோன் மூலிமா கிடைக்கிற உதவி ஃபோன் மூலியமாகவே கிடைச்சிடும். மற்ற ஒரு இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணணும். இப்போ விசாரணை கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம சங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இருக்குது. நம்ம சங்கம் பொறுத்த ஆன்லைன் தான். இங்கே எதுவுமே வந்து மேனுவல் கிடையாது. நீங்கள் ஃபார்ம் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் எடுத்து போயிட்டு தலைமை கொடுத்து ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கையில் இருந்து உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் ஐடி கார்டு, உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் சந்தாவும் இந்த சந்தா செலுத்துறதுலாம் நம்ம சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கான ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி குடும்பத்துக்கு டிரைவருடைய மனைவி டிரைவருடைய பிள்ளைங்க சேர்த்து 20 லட்ச ரூபாய்க்கான ஆக்சிடென்ட் பாலிசி. ஒரு செட்டு யூனிஃபார்ம், நம்ம நீங்கள் டூரிஸ்டர் ஓட்டிங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு செட்டு யூனிஃபார்ம் சங்கத்துடைய லோகோ பேட்ஜஸ் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது மட்டும்தான் சங்கங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். தமிழக அரசு நலவாரியம் நினைச்சு கொடுத்துருவோம். என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியாத ஸ்கீம் கூட நம்ம சங்கத்தில் தகவல் தெரியும், அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் நம்மளுடைய சங்கத்தில் முழுக்க முழுக்க ஓட்டுநருடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், தொழிலாளர் நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு. சரிங்களா? நம்மளுடைய எதிர்கால பயணம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு தனி நலவாரியம் இருக்கு. இன்னைக்கு ஆட்டோவுக்கு மட்டும்தான் நலவாரியத்தில் ஒரு பிரிவை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஓட்டுநருக்குன்னு ஒரு நலவாரியத்தை உருவாக்கணும். அதுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே டிரைவர்கள் இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான நபர்கள் நலவாரியம் பதிவு செய்யறதில்லை. இப்போ நலவாரியத்தில் பதிவு பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பீங்க சொல்லுங்க? ஒரு இது பண்ணிருக்காங்க. அதேதான் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. கட்டுமான துறைன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் 28 தொழில கட்டுமான துறை ஆட்டோ ஓட்டுநர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். நமக்கு ஆட்டோ ஓட்டுற மாதிரி தான் போட்டு நாம என்ன பண்றோம்னா, இது வந்து கைது தொழிற்சங்கம், அதாவது 11 சங்கம் வந்து இருக்கு. ஆனா இருந்தாலும் அரசியல நோக்கி தான் இருக்கு. இந்த பக்கம் சிஐடி இந்த மாதிரி இருக்கிற சங்கங்கள்லாம் வந்து அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் நாம வந்து டிரைவர்களா உருவாக்கணும் சங்கம். ஒவ்வொரு ரூபாயா மாநிலமா 4 வருஷமா பயன்படுத்தி வந்து இன்னைக்கு வந்து ஓட்டுநர்களா உருவாக்கணும் சங்கம் இது. இப்போ நம்ம இதுல வந்து இருக்கணும், அதுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதை நீங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய சங்கத்தோட இந்த நலவாரியன்றது வந்து பாத்தீங்கன்னா தனி நலவாரியமாவே நம்ம இப்ப கேட்டுக்கிறோம். தனி நலவாரியம்னா ஆட்டோ ஓட்டுநர், கார் ஓட்டுநர், லாரி ஓட்டுநர், பஸ் ஓட்டுநர் அனைத்து டிரைவர்களுமே நலவாரியத்துல இணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தனியா ஓட்டுநர்களாக உருவாக்கணும் சங்கம். சரிங்களா? ஒவ்வொரு ரூபாய் தனிநபர் உருவாக்கின சங்கம் கிடையாது. அனைத்து ஓட்டுநர்களும் நம்ம அரூர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேல டொனேஷன் கொடுத்துருக்காங்க. தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிலவாரி இதுல வந்து நிலவாரி 60 வயசு முடிஞ்சிட்டு சொல்லி அந்த இது பென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. 2000 மாசம் கொடுப்பாங்க. அது வரல ஒரு எழுதி
பண்ணிக்கலாமா? பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்டே பண்ணிட்டு இருந்தா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ணல, அவர் என்ன கொடுத்தாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இப்ப நம்ம ரினியூல் பண்ணிடலாம். சரி, சரி. பண்ணாம இருந்து 60 வயசு ஆயிடுச்சுன்னா முடியாது. அது முடியாது. ஆனா முடியாத விஷயத்த முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நலவாரின்றது வந்து ஒரு 45 வயசுக்குள்ளேயே பண்ணிடணும். சரி, சரி. 45 வயசுக்கு முன்னா பண்ணிட்டா 60 வயசு வரைக்கும் 60 வயசு ஆனா இது பேச